ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோபு புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை யோபு பக்தன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானான் தேசம் போவோம் என்று திகைத்து போய் நின்ற பொழுது அவர்களுக்கு தடையாய் இருந்தது பெரிய செங்கடல். கிட்டத்தட்ட 1100 மைலுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய செங்கடல். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒன்று செய்தார். கீழ் காற்றை அனுப்பி தண்ணீரை ஃப்ரீஸ் பண்ணி ஆண்டவர் தமது ஜனத்தை நடத்தி கொண்டு போனார். பிரியமானவர்களே, கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவே சேர்த்தார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்க பிசினஸ்ல எதெல்லாம் தடையா இருக்கிறதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக கடந்து போகிறார். எல்லா தடைகளை இன்றைக்கு மாற்றுகிறார். திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, இந்த வேலைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த மாதம் எல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். உடைய மகா பெரிய கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எதெல்லாம் தடையா இருக்கிறது என்று ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தடையா இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளை வருகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே சோதர ராஜா, அநேக நாட்களாக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுங்க. கடலில் இருக்கிறவர்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும். தேவைகளோடு இருக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியா இருக்கிறவர்களுக்கு பரிபூரண சுகத்தை பேசுகிறோம். ஆண்டவரே, எல்லா வறுமையும் மாறட்டும். இந்த மாதம் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.